எப்படி நீங்கள் ஒரு ஆன்மீக விழாவை நடத்த முடியும்? இந்த இயற்கையை, இந்த மண்ணை, இந்த மண்ணினுடைய வளங்களை முற்றாக இல்லாமல் செய்துவிட்டு நம்முடைய தலைமுறைகள் இங்கு நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? வீரஜக்கு தேவியினுடைய பிள்ளைகள் நீங்கள் என்றால், அந்த வீரஜக்கு தேவி எப்படி தான் வழிநடத்திய ஹம்பியிலிருந்து என்று சொல்லுகிறார்கள், அந்த பகுதியிலிருந்து வழிநடத்திய தன் பிள்ளைகளுக்காக அவ்வப்போது தன் வல்லமையை காட்டினாலோ, குறைந்தபட்சம் உங்கள் தலைமுறைகளுக்காக குடிநீர் பிரச்சனை பற்றி இந்த நிலத்தடி நீர் இப்படி இறங்கிக் கொண்டு போகிறதே, எப்படி நம்முடைய தலைமுறைகள் வாழும் என்று அந்த கேள்வியை எழுப்புகிறோமா? இந்த களத்தில் கேட்கப்பட வேண்டும். இங்கு கேட்கவில்லை என்றால் எங்கு கேட்க போகிறோம்? இப்படி இயற்கையை நாம் அழிக்கிறோமே. திருக்குறளில் வரும் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். என்ன தெரியுமா உங்களுக்கு அதனுடைய அர்த்தம்? உலகத்தினுடைய எல்லா மகாநதிகளும் பனிமலைகளில் தொடங்குகின்றன. ஆனால் எந்த பனிமலைகளும் இல்லாமல் மகாநதி, கோதாவரி, காவேரி, பெரியாறு என்று வற்றாத ஜீவநதிகளை தந்து தென்னகத்தினுடைய மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பனிமலை கூட இல்லை. எப்படி நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது? மலையின் மேற்பரப்பில் புல்தரை படுக்கைகள். அந்த புல்தரை படுக்கையிலே மழை விழுகிற பொழுது அந்த மழை தண்ணீரை உள்வாங்கிக் கொண்டு பனிமலைகளைப் போல சொட்டு சொட்டாக தண்ணீரை கொடுத்து சிற்றோடைகளாக அது ஓடி சிற்றோடைகள் நதிகளாகி திரண்டு ஒரு ஊசி போல சூரிய ஒளி புகாத காடுகளுக்குள் அந்த இலைகள் விழுந்து மக்கி அந்த நீர் கீழே போக விடாமல் பாதுகாத்து தஞ்சை தரணிக்கும் ஏனைய பகுதிக்கும், ஏன் வைகை நதி, முல்லை பெரியாறு, நாம் எல்லாம் கரவொலி எழுப்பி சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். தமிழகத்திற்கு முல்லை பெரியாறு வந்திருக்கிறது. இனிமேல் அந்த மேலூர் வரைக்கும் மதுரை வரை நீர்வளம் நிலைத்திருக்கும் என்றால் அந்த இயற்கை வளம்தான் நம்மை பேணி காத்து வருகிறது. ஆனால் இன்று இந்த இயற்கையை நாம் ஈவு இரக்கமின்றி அழித்துக் கொள்கிறோமே. அன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் காட்டிய அற வீரத்தினை இந்த இயற்கையை பேணுவதற்கும் காப்பதற்கும் நாம் காட்ட வேண்டும். காட்டுகின்ற பொழுதுதான் உண்மையான வீரஜக்கு தேவியினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும். காட்டுகின்ற பொழுதுதான் உண்மையான வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாரிசுகளாக நாம் இருக்க முடியும். ஆக அன்பு நண்பர்களே, குறிப்பாக தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு இன்று நீங்கள் அறம் சார்ந்த வீரத்தை சொல்லிக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீதி சார்ந்த இந்த உலகத்தை, இந்த உலகத்தினுடைய இயற்கையை எப்படி காப்பாற்றுவது, பாதுகாப்பது, இந்த உலகத்தினுடைய ஒழுக்கத்தை, இன்று நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. வேறு எதுவுமே நம்மை அழிக்க தேவையில்லை. எந்த வெளிநாட்டுக்காரர்களும் வர வேண்டிய தேவையில்லை. நம்முடைய மக்களிடையே இன்று வியாபித்து நிற்கின்ற குடிப்பழக்கம் மட்டுமே போதும் இந்த சமூகத்தை, இந்த தலைமுறையை அழிப்பதற்கு. இல்லையா? ஒத்துக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக இந்த குடிப்பழக்கம், இந்த மது அரக்கன் இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு இப்படியே தொடருமேயானால் நம்முடைய சமூகத்தை அழிப்பதற்கு வேறு எந்த அரக்கனும் தேவையில்லை. ஆக நாம் மது அரக்கனை ஒழிப்பது ஒரு ஆன்மீக வீர கடமை, ஒரு அறத்தின் கடமை. எனவே இன்று நாம் காட்ட வேண்டிய வீரம் என்பது அறம் சார்ந்த வீரம், சமூக அன்பு சார்ந்த வீரம், சமூக நெறி சார்ந்த வீரம், நமது தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டிய வீரம், நம்முடைய இந்த இயற்கையை காப்பாற்ற வேண்டிய வீரம், குடும்ப அமைப்பை காக்க வேண்டிய வீரம். இந்த வீரத்தை வீரபாண்டிய கட்டபொம்மன் பேரிலும் வீர ஜக்கம்மா தேவியினுடைய பேரிலும் தரித்துக் கொள்வோம், அணிந்து கொள்வோம் என்று உங்களை வேண்டி அன்போடு கேட்ட உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். 55 வயசு இருக்கும் ஒரு பெரியவர் வந்தார். ஃபாதர், அந்த ஒரு பொம்பளை பாடிட்டு இருக்காள, அவளை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னா.
ஐயா இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் இல்லையா, தயவு செய்து பிரச்சனை பண்ணாதீங்க. என்னையா பிரச்சனை அப்படின்னு. இப்ப பிரச்சனை இல்ல, ஆனா அந்த பொம்பளைய நீங்க நிறுத்த சொல்லலைன்னா இங்க பிரச்சனை நடக்கும், பெரிய பிரச்சனை நடக்கும். எனக்கும் கோபம் வந்துருச்சு சின்ன வயசு. அந்த பொம்பளைய நிறுத்த சொல்ல நீங்க யாருங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா கேட்டேன். வேற யாரும் இல்ல ஃபாதர், அவளோட புருஷன் தானா அப்படின்னா. நம்ம கிளீன் போல்ட், இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. அப்படி மெதுவா அவரை அழைச்சிட்டு வந்து என் பங்களா கூட்டு வந்து என்னையா பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு. ஃபாதர் 21 வருஷமா என் ஆறுதல தொலைச்ச விலை இவதான் ஃபாதர். ஒரு நாள் வீட்டுல இருக்கிறது கிடையாது ஃபாதர். எப்ப பார்த்தாலும் ஊருக்கு பிரேயர் பண்றேன்னு போயிடுறான் ஃபாதர். வீட்டுல இருந்தா சண்டை போடுறான் ஃபாதர். பக்கத்து வீட்டோட சண்டை போடுறான் ஃபாதர். சண்டை போட்டாலும் பரவாயில்ல ஃபாதர், கெட்ட கெட்ட வார்த்தையா பேசி சண்டை போடுறா ஃபாதர். ஒவ்வொரு கெட்ட வார்த்தையும் 8 கிலோ 10 கிலோ வெயிட்டா இருக்குது ஃபாதர். என்ன பண்றது ஃபாதர்ன்னு அப்படி நொந்து போய் கேட்டார். அவர் நான் ஆறுதல் படுத்து அப்புறம் சமாதானப்படுத்திட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனா என்னுடைய கேள்வி, அது அம்மாவா இருக்கலாம் அல்லது அப்பாவா இருக்கலாம், இவங்க யாருக்கு ஆறுதல் கொடுக்கறாங்க? கடவுளுக்கு ஆறுதல் கொடுக்கறாங்க. நான் கேட்கிறேன், கடவுள் என்ன அங்க ஆறுதல் இல்லாம கஷ்டப்பட்டா இருக்கிறாரு? அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. அவர் ரொம்ப 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 நல்லா இருக்கிறாரு. பிரச்சனையில இருக்கிறது யாரு? நம்ம தான் பிரச்சனையில இருக்கிறோம். ஆக உன்னுடைய கணவனுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாத நீ, உன்னுடைய மனைவிக்கு ஆறுதல் கொடுக்க முடியாத நீ, உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாத நீ, உன்னை சுற்றி வாழ்கிற மனிதர்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாத நீ, உமக்கு ஆறுதல் அளிக்கிறோம் ஆண்டவரே, ஆறுதல் அளிக்கிறோம். இது நடக்குமா? இது பொய்யான ஆன்மீகம். நடக்காது. ஏனென்றால் கடவுளை யாரும் நேரில் பார்ப்பதும் இல்லை, பார்க்க முடிவதும் இல்லை. அவருடைய படைப்புகள் ஊடாகத்தான், அந்த சக மனிதர்கள் ஊடாகத்தான் கடவுளை பார்க்க முடியும். எனவே மனிதர்களையும் இந்த உலகத்தினுடைய படைப்புகளையும் இந்த மரத்தையும் ஏனைய உயிரினங்களையும் மதிப்பதன் மூலமாகத்தான் கடவுளை நாம் மதிக்க முடியும். அவ்வகையில் தான் வீரஜக்க தேவி அம்மாவினுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய வீரத்தை எடுத்து பாருங்கள். ஒரு கேள்வி உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகின்றேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய வீரமோ அல்லது அம்மா ஜக்கதேவி அவர்கள் தன்னுடைய சக்தியை காட்டிய நேரங்களோ, தங்கள் வல்லமையை காட்டி, தங்கள் வீரத்தை காட்டி, தாங்கள் பெருமையும் மகிமையும் பெற வேண்டும் என்று அவர்கள் செய்தார்களா? இல்லை. தாங்கள் சார்ந்த மக்களின் நீதிக்காக, தாங்கள் சார்ந்த நிலத்தினுடைய மாண்புக்காக, தாங்கள் சார்ந்த மக்களினுடைய மேலான ஒரு வாழ்வுக்காகத்தான் தங்கள் வீரத்தையும் தங்களினுடைய மகிமையையும் வல்லமையும் காட்டினார்களே தவிர தங்கள் சொந்த வல்லமையை காட்டுவதற்காக அவர்கள் செய்யவில்லை. அதுதான் அறம் சார்ந்த வீரம் என்பது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மகிமைக்காகவும் தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காகவும் அடிப்படையில் வீரம் என்பதும் ஒரு வலிமையை காட்டுவதுதான். எவனொருவன் தன்னுடைய ஒரு சிறப்பை காட்டுவதற்காக மட்டும் வீரத்தை காட்டுகிறானோ அது வீரம் அல்ல. அதிகபட்சமாக பலம் என்று சொல்லலாம், வலிமை என்று வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் வீரம் என்பது மானுடத்தினுடைய உயர்ந்த விழுமியங்களுக்காகவும் உன்னதங்களுக்காகவும் எவனொருவன் வரிந்து கட்டி கொண்டு தன்னுடைய உயிரையும் தருவதற்கு தயாராகிறானோ அப்படிப்பட்ட வரிசையில் வருகின்ற ஒரு மகத்தான ஆளுமைதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த அறப்பாரம்பரியம் இந்த நிலத்திற்கு என்றும் இருந்திருக்கிறது, என்றும் இருந்திருக்கிறது. வாய்மை சால் நின்றவர்களை இந்த வரலாறு, இந்த நிலத்தினுடைய வரலாறு தாங்கி இருக்கிறது, போற்றி இருக்கிறது, புகழ்ந்து கொண்டாடி இருக்கிறது. ஆதலால் தான் இன்றும் சென்னையிலிருந்தும் எங்கிருந்தும் எல்லா ஊர்களிலிருந்தும் இந்த இடத்திற்கு கூடி வருகிறீர்கள் என்றால் அடிப்படையில் மானுடத்திற்காக நின்ற அந்த வீரத்தை போற்றுகின்ற பண்பு இங்கு இருந்திருக்கிறது. பழைய பக்தி இலக்கியத்திலே பாருங்களேன், உலகத்தில் எந்த சமூகமாவது
கடவுளை எதிர்த்தவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டோம் வேறு. ஆனால் வரலாற்றில் எந்த சமூகமும் கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்டவர்களை ஏற்கவில்லை. ஆனால் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரன் சொல்லுகிற அந்த கணத்தில் மட்டும் ஐயன் சிவபெருமானை விட நக்கீரனை ஒருபடி மேலாகத்தான் இந்த பண்பாட்டு நினைவு பேணி வருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த பண்பு இங்கே இருக்கிறது இல்லையா? தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று காற்சிலம்பை வீசி எறிகிற கண்ணகியை இன்றும் பண்பாட்டினுடைய ஒரு மேன்மை சின்னமாகத்தான் தமிழ் சமூகம் பேணி வருகிறது. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நாம் ஆர்க்கும் குடி அல்லோம் நமனை அஞ்சோம். இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா செடிஷன் தேச துரோக குற்றத்துல போட்டுருவாங்க. இல்ல, நீ யாரையா எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? நான் எந்த நாட்டு குடிமகனும் கிடையாது. அவனுக்கு குடிமகன், மேல இருக்கிற அவனுக்கு குடிமகன் கிடையாது. எவனோட சட்டத்தையும் நான் ஏத்துக்க முடியாது. நாம் ஆர்க்கும் குடி அல்லோம் நமனை அஞ்சோம் என்று சொல்லக்கூடிய வீர மரபு இங்கே இருந்திருக்கிறது இல்லையா? ஆக வீரம் என்பது அறம் சார்ந்த வீரம், மாண்பு சார்ந்த வீரம். ஏன் சமீப காலத்திலே கூட நம்முடைய பட்டுக்கோட்டை கவிஞர், இந்த கவிஞர்கள் பட்டுக்கோட்டை கவிஞர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் எத்தனை வயசு? 39 29. இந்த 39 வயசுங்கிறது என்ன? வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களும் 39 வயதில் இருந்திருக்கிறார்கள். செகுவேரா இறந்தது 39 வயது. சுப்பிரமணிய பாரதி இறந்தது 39 வயது. அதை நான் சுற்றி வருகிற போது எனக்கு அது வியப்பு மிஞ்சியது. மகத்தான போர் வீரர்கள், புரட்சியாளர்கள், என்ன இது 30-39 வயதில் இறந்து விடுகிறார்களே என்று. பட்டுக்கோட்டை கவிஞர் 29 வயதில் இறந்து போனவர் ஒரு சினிமாவுக்கு பாட்டு எழுதுறார். ஏழை கவிஞன், அவர் சட்டை போடாம தான் சில நேரம் போவார். எழுதிய பாட்டுக்கு அவர் ப்ரொடியூசர் காசு கொடுக்கல. இவர் போனதும், காசு கேட்க போனதும், யோ வெளியே இல்லையா காசு கொடுக்கறியா அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த மானம், சுய கௌரவம் குத்திடுது. மனுஷங்களுக்கு எது பெருசு? எல்லாத்தையும் விட மானம், கௌரவம் பெருசு. கௌரவம் போனா, மானம் போனா எதையும் மனிதர்கள் செய்ய தயாராகி விடுவார்கள். பட்டுக்கோட்டை கவிஞர் அந்த இடத்துல நிக்கல, காசு வாங்கறதுக்கு நிக்கல. வெளியே வந்து ஒரு வெள்ளை தாள் எடுத்து 4 வரி கவிதை எழுதி வைத்து விட்டு போய்விட்டார். என்ன கவிதை தெரியுமா? தாயால் பிறந்தேன், தமிழால் அறிவு பெற்றேன், நாயே நேற்றுன்னை நடுத்தருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை நில் என்று சொல்வதற்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அது வந்து கௌரவம், மானம், சுயமானம். ஆக வீரம் என்பது வன்முறையை விளைப்பது அல்ல. வீரம் என்பது ரத்தம் சிந்துவது அல்ல. ஆனால் ஒரு நீதிக்காக, மேலான ஒரு விழுமியத்திற்காக, மேலான ஒரு மகத்தான ஒரு நம்பிக்கைக்காக விளைவாக சில நேரங்களில் ரத்தம் சிந்த வந்து விடுகிறது. சில நேரங்களில் வன்முறை நடந்து விடுகிறது. சில நேரங்களில் மனித உயிர் இழக்கப்படுகிறது. ஆனால் அது ஒரு மிக மேலான விழுமியத்தை பாதுகாப்பதற்காக. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை தான் வீரபாண்டிய கட்டபொம்மனும் சரி, ஜக்கம்மா வீரஜக்க தேவி அவர்களும் சரி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு அரண்மனையை கொளுத்துவதாக இருக்கட்டும், தனது வல்லமையை காட்டுவதாக இருக்கட்டும், உண்மையிலேயே ஏன் இந்த தெய்வங்களை பிடிக்கிறது என்றால், எனக்கு அந்த தெய்வங்களை ரசிக்க முடிகிறது என்றால், தங்கள் வல்லமையை காட்டுவதற்காக ஒருபோதும் அவர்கள் செயல்படவில்லை. இந்த மக்களை காப்பதற்காக, இந்த மக்களினுடைய நன்மைக்காக. இல்லை என்றால் இன்றும் கூட கல்வி அறிவும் நவீனத்துவமும் எல்லாம் சிறந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட இத்தனை கடைக்கோடி ஊர்களில் இருந்தெல்லாம் வந்து இங்கே அமர்ந்திருந்து ஒரு தேவியை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்வீர்களா? என்ன, நிச்சயமாக செய்ய மாட்டீர்கள். அப்படியான ஒரு மாண்பு நினைவை நாம் சுமந்து கொண்டிருப்பதால் தான் இதை நாம் செய்கின்றோம். எனில் அன்பு நண்பர்களே, இன்று உங்களிடம் நம்மிடம் இந்த எதிர்பார்க்கப்படுவது, இப்படியான விழாக்கள் வருகிற போது நாம் அவர்களினுடைய மரபை நாம் பேணுகின்றோமா? சில மனிதர்கள் தான் வரலாறுகளை கடந்து வாழ்கிறார்கள்.
இல்லையா? செகுவேரா வாழ்கிறார், நெல்சன் மண்டேலா வாழ்கிறார், மகாத்மா காந்தி வாழ்கிறார். எப்படி மகாத்மா காந்தி வாழ்கிறார்? அவருக்கென்றும் ஒரு வீரம் இருந்தது, அறவீரம் இருந்தது. போர்க்களம் நின்று போராடுவது மட்டும்தான், அது ஒரு வீரம். வீரமங்கள் மூச்சு, வெஞ்சமரங்கள் விளையாட்டு, வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடுகிற வெற்றி தோள்கள் எங்கள் தோள்கள், வாழ்முனைக்கு தோள் காட்டுகிற வயிறு நெஞ்சு கொண்டோர் இந்த வெள்ளை தேள் கொடுக்கை கண்டு திடுக்கிட மாட்டார்கள். வீழ்ச்சியுற்ற பாரதத்தின் வேங்கை நிகர் மறவர்களே, எழுச்சி யுகம் காண ஈட்டி இங்கே எதிரி எங்கே என்று கிளம்பி வாருங்கள், வீரம் விளம்பி வாருங்கள். விலங்கிட வந்த வேற்று நாட்டான் கலங்கிட, வெற்றி குலுங்கிட, இழந்த மானத்தை பெற எழுந்து வாருங்கள். குமுறி வருகின்ற எதிரியை குலம் கெடுக்கும் குணம் கொண்டோரின் பிணம் கொண்டு அணையிட்டு, கொய்த தலைகள் எல்லாம் கரைகளாக குருதியாற்றை குறிஞ்சி சிரிக்கும் ஜீலமெல்லாம் பாய்ச்ச விட்டு குங்கும கோலமிட்டு அழகு பார்ப்போம் என்று வீரமுழக்கம் பேசுவது வீரம்தான். அது வீரம்தான். உணர்வெழுச்சி வருகிறது, அது வீரம்தான். ஆனால் ஒருபுறம் கல்கத்தாவிலே பட்டாள படைவரிசைகள் கலவரம், இந்திய சுதந்திரம் நடக்கிறது. இந்து முஸ்லிம் கலவரங்கள் வெடித்து நாடெங்கும் இரத்தக்களறி, கல்கத்தாவில் கலவரத்தை அடக்க முடியவில்லை. 8000 டெல்லியிலே 8000 10,000 காவல்துறையினரும் துணை ராணுவத்தினரும் அடக்க முடியாது, கலவரத்தை தணிக்க முடியாது தடுமாறிய பொழுது ஒரு கைத்தடியை ஏந்தி கொண்டு வீதியில் நடந்து சென்று அந்த கலவரம் தணிக்க முடிந்ததல்லவா ஒரு மனிதனால்? மகாத்மா காந்தியால் எப்படி முடிந்தது? அது அறம் சார்ந்த வீரம். ஆக களமாடுவதற்கு ஒரு காலம் என்றால் அறம் ஆடுவதற்கும் ஒரு காலம் உண்டு. களம் ஆடுவது வீரம் என்றால் அறம் ஆடுவதும் வீரம்தான். ஒருவன் மீது வல்லமையை, ஒரு அநீதி மீது, ஒரு அக்கிரம் மீது, ஒரு இருளின் சக்தி மீது நின்று நிலைநிறுத்தி நியாயத்தை நிலைநாட்டுவது வீரம் என்றால், என்னை காயப்படுத்தியவனையும் நான் மன்னித்து மேலெழுந்து நிற்பதும் வீரம்தான். உங்களை நான் கேட்கின்றேன், பழிவாங்குவதற்கு அதிக வீரம் வேண்டும், வலிமை வேண்டுமா? மன்னிப்பதற்கு அதிக வலிமை வேண்டுமா? சொல்லுங்க. இது உரையாடல். நாம் ஏதோ ஒரு மேடை பேச்சுக்காக நான் வரவில்லை. சென்னையிலிருந்து அன்பிற்குரிய செந்தில் அழைத்தார். அவரை மதிப்பதற்காக, அவருடைய மதிப்புக்காக நான் வந்தேன். மாபெரும் ஒரு மண்ணிற்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்றும் வந்தேன். ஆனால் அதற்கு மேலும் இங்கு வந்து ஒரு மேடை பேச்சாளனாக மட்டும் பேசிவிட்டு நான் சென்றேன் என்றால் என்னை நான் அவமானப்படுத்திக் கொள்ளுகிறேன். நான் மேடை பேச்சாளன் அல்ல. நான் உங்களோடு இணைந்து இந்த மானுடத்திற்காக சிந்திக்க விரும்புகிறவன் மட்டுமே. அதை கடந்த நான் இல்லை. எனில் எங்கு வீரம் நிலைநாட்டப்பட வேண்டுமோ அங்கு வீரம் நிலைநாட்டப்பட வேண்டும். ஆனால் உங்களை கேட்கின்றேன், சில நேரங்களில், பல நேரங்களில் வெற்றியை நிலைநிறுத்துவது வீரமா, இல்லை மன்னிப்பதற்கு அதிக வீரம் தேவைப்படுகிறது? மன்னிப்பதான் ரொம்ப கஷ்டம், மறப்பது அதனிலும் கஷ்டம், இல்லீங்களா? இப்போ இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க மன்னிக்கலன்னா உங்களுக்கு பிரச்சனையா அவங்களுக்கு பிரச்சனையா? என்ன நீங்க வெறுக்கிறீங்க? யாருக்கு பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனையா எனக்கு பிரச்சனையா? உங்களுக்கு தான் பிரச்சனை. என்ன பாக்குறப்பெல்லாம் உங்களுக்கு பிளட் பிரஷர் ஏறும், ரைட் இல்லையா? வெறுப்பு என்பது விஷம், வெறுப்பு என்பது டாக்ஸின். இப்போ ஒரு இருக்கிறாங்க, ஆபீஸ்ல இருக்கிறாங்க, எனக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு ஒரு ப்ரமோஷன் வந்துருச்சுன்னா பிபி ஏறி தலையே வெடிச்சிடும். அவர் நல்லா தான் இருப்பார். யாரை நாம் வெறுக்கிறோமோ அவர்கள் நன்றாகத்தான் இருப்பார்கள். ஆனால் வெறுக்கிற நாம் தான் உள்ளுக்குள் அரித்து அழிந்து கொண்டிருப்போம். ஆக நண்பர்களே, அறம் சார்ந்த வீரம் என்று ஒன்று இருக்கிறது. இப்படியான விழாக்கள் நடக்கிற பொழுது, இறை அருளை பற்றி சிந்திக்கிற பொழுது, இன்று ஜனநாயகத்தின் காலம். நீங்கள் நினைக்கிறீர்களா உடல் சார்ந்த வீரத்திற்கு இன்று பெரிய இடம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் இந்த நிலத்திற்கு அத்தகைய ஒரு வீரம் தேவைப்பட்டது.
சாலிக்குளம் பகுதியிலே வெள்ளை முயல் கூட வேட்டை நாயை விரட்டியது என்று படித்த பொழுது என் உடம்பெல்லாம் அப்படி சிலிர்த்தது. ஆகா, இப்படி ஒரு நிலமல்லவா என்று. இந்த மக்களுக்கு எவ்வளவு வித்தை இருக்கிறது. உடுமலைப்பேட்டை பக்கத்திலே சென்றிருந்த பொழுது எப்படியடா இந்த காளை மாட்டிற்கு இப்படி நடனம் நாயனம் தட்டி நடனமாட கற்றுக் கொடுத்தார்கள் என்று நான் வியந்த அந்த நாட்கள் உண்டு. சென்னை சங்கமம் நடத்தியவன் நான். 2000 நாட்டுப்புற கலைஞர்களை கொண்டு சென்னையிலே விழா நடத்திய அந்த அணியின் முக்கியமாக இருந்த காரணத்தினால் தேவராட்டம், சேர்வை ஆட்டம், எத்தனை ஆட்டங்கள், அத்தனை ஆட்டங்களும் எங்களுக்கு தெரியும். ஆக அத்தனை சிலிர்ப்பும் இந்த வரலாற்றை நான் படித்து நான் வியந்திருக்கிறேன். அப்படி வியந்த காலங்கள் உண்டு. இன்று ஆனால் உடல் சார்ந்த வீரம் இன்று தேவை என்று இன்று உன்னதமான இடம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆப்கானிஸ்தானிலே இருக்கக்கூடிய ஒசாமா பின் லாடனை அழிப்பதற்கு அமெரிக்காவினுடைய உடல் சார்ந்த வீரம் எதுவும் தேவைப்படவில்லை. தொழில்நுட்பம் இருக்கிறது. இன்னும் சில காலம் எடுத்தால் இந்தியாவிலும் காவல்துறையினர் இப்படி நூற்றுக்கணக்கில் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் பிரச்சனை பண்ணுகிறார்களோ அவர்களுடைய வீட்டிலேயே சென்று அவர்களை ஒரு டெக்னாலஜி வச்சு அப்படியே தூக்கிட்டு வர ரோபோட்டுகளை எல்லாம் கண்டுபிடித்து விடுவார்கள் இல்லையா? ஆக தொழில்நுட்பம் என்பது உடல் வலிமையை, உடல் சார்ந்த வீரத்தினுடைய தேவையை பல நேரங்களில் அவசியமற்றதாக்கிவிடும். இன்று அப்படித்தான். இன்று உலகத்தில் நாம் மானுடத்தினுடைய மேன்மையை நிலைநாட்டுவதற்கு உடல் சார்ந்த வீரம் ஒருவேளை தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய மக்களுக்காக, மக்கள் வறுமையில் வாடுகிற பொழுது, அவர்கள் பசியுற்றிருக்கிற பொழுது, இந்த நிலத்தினுடைய கனிகளை, விளைச்சலை வெள்ளையன் ஒருவனுக்கு எதற்கு வரியாக கட்ட வேண்டும் என்று உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி என்று கேட்டான் அல்லவா? அது வீரம். அதற்குள் இருந்த அந்த நெறி வீரம். அப்படி கேள்விகள் கேட்க வேண்டி இருக்கிறது. வீரஜக்க தேவியினுடைய திருவிழாவின் போது அல்லது வீரபாண்டிய கட்டபொம்மனின் மகத்தான நினைவின் போது தமிழகத்தினுடைய தலையாய பிரச்சனை நீர்வள பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. தண்ணீர் இல்லை, நீர்மட்டம் குறைந்து கொண்டிருக்கிறது. யாராவது இந்த ஆலய வளாகத்தில் கேள்வி எழுப்பினீர்களா? இல்லை. அதை கேட்காமல் எப்படி நீங்கள் ஒரு ஆன்மீக விழாவை நடத்த முடியும்? இந்த இயற்கையை, இந்த மண்ணை, இந்த மண்ணினுடைய வளங்களை முற்றாக இல்லாமல் செய்துவிட்டு நம்முடைய தலைமுறைகள் இங்கு நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? வீரஜக்க தேவியினுடைய பிள்ளைகள் நீங்கள் என்றால், அந்த வீரஜக்க தேவி எப்படி தான் வழிநடத்திய ஹம்பியிலிருந்து என்று சொல்லுகிறார்கள், அந்த பகுதியிலிருந்து வழிநடத்திய தன் பிள்ளைகளுக்காக அவ்வப்போது தன் வல்லமையை காட்டினாலோ, குறைந்தபட்சம் உங்கள் தலைமுறைகளுக்காக குடிநீர் பிரச்சனை பற்றி இந்த நிலத்தடி நீர் இப்படி இறங்கிக் கொண்டு போகிறதே, எப்படி நம்முடைய தலைமுறைகள் வாழும் என்று அந்த கேள்வியை எழுப்புகிறோமா? இந்த களத்தில் கேட்கப்பட வேண்டும். இங்கு கேட்கவில்லை என்றால் எங்கு கேட்க போகிறோம்? இப்படி இயற்கையை நாம் அழிக்கிறோமே. திருக்குறளில் வரும் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். என்ன தெரியுமா உங்களுக்கு அதனுடைய அர்த்தம்? உலகத்தினுடைய எல்லா மகாநதிகளும் பனிமலைகளில் தொடங்குகின்றன. ஆனால் எந்த பனிமலைகளும் இல்லாமல் மகாநதி, கோதாவரி, காவேரி, பெரியாறு என்று வற்றாத ஜீவநதிகளை தந்து தென்னகத்தினுடைய மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பனிமலை கூட இல்லை. எப்படி நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது? மலையின் மேற்பரப்பில் புல்தரை படுக்கைகள். அந்த புல்தரை படுக்கையிலே மழை விழுகிற பொழுது அந்த மழை தண்ணீரை உள்வாங்கிக் கொண்டு பனிமலைகளைப் போல சொட்டு சொட்டாக தண்ணீரை கொடுத்து சிற்றோடைகளாக அது ஓடி, சிற்றோடைகள் நதிகளாகி திரண்டு ஒரு ஊசி போல சூரிய ஒளி புகாத காடுகளுக்குள் அந்த இலைகள் விழுந்து மக்கி அந்த நீர் கீழே போக விடாமல் பாதுகாத்து தஞ்சை தரணிக்கும் ஏனைய பகுதிக்கும், ஏன் வைகை நதி, முல்லை பெரியாறு, நாம் எல்லாம் கரவொலி எழுப்பி சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். தமிழகத்திற்கு முல்லை பெரியாறு வந்திருக்கிறது. இனிமேல் அந்த மேலூர் வரைக்கும், மதுரை வரை நீர்வளம் நிலைத்து நிற்கும் என்றால் அந்த இயற்கை வளம்தான் நம்மை பேணி காத்து வருகிறது. ஆனால்
இன்று இந்த இயற்கையை நாம் ஈவு இரக்கமின்றி அழித்துக் கொள்கிறோமே, அன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் காட்டிய அற வீரத்தினை இந்த இயற்கையை பேணுவதற்கும் காப்பதற்கும் நாம் காட்ட வேண்டும். காட்டுகின்ற பொழுதுதான் உண்மையான வீரஜக்க தேவியினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும். காட்டுகின்ற பொழுதுதான் உண்மையான வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாரிசுகளாக நாம் இருக்க முடியும். ஆக அன்பு நண்பர்களே, குறிப்பாக தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு இன்று நீங்கள் அறம் சார்ந்த வீரத்தை சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீதி சார்ந்த இந்த உலகத்தை, இந்த உலகத்தினுடைய இயற்கையை எப்படி காப்பாற்றுவது, பாதுகாப்பது, இந்த உலகத்தினுடைய ஒழுக்கத்தை, இன்று நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, வேறு எதுவுமே நம்மை அழிக்க தேவையில்லை, எந்த வெளிநாட்டுக்காரர்களும் வர வேண்டிய தேவையில்லை. நம்முடைய மக்களிடையே இன்று வியாபித்து நிற்கின்ற குடிப்பழக்கம் மட்டுமே போதும் இந்த சமூகத்தை, இந்த தலைமுறையை அழிப்பதற்கு. இல்லையா? ஒத்துக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக இந்த குடிப்பழக்கம், இந்த மது அரக்கன் இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு இப்படியே தொடருமேயானால் நம்முடைய சமூகத்தை அழிப்பதற்கு வேறு எந்த அரக்கனும் தேவையில்லை. ஆக நாம் மது அரக்கனை ஒழிப்பது ஒரு ஆன்மீக வீர கடமை, ஒரு அறத்தின் கடமை. எனவே இன்று நாம் காட்ட வேண்டிய வீரம் என்பது அறம் சார்ந்த வீரம், சமூக அன்பு சார்ந்த வீரம், சமூக நெறி சார்ந்த வீரம், நமது தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டிய வீரம், நம்முடைய இந்த இயற்கையை காப்பாற்ற வேண்டிய வீரம், குடும்ப அமைப்பை காக்க வேண்டிய வீரம். இந்த வீரத்தை வீரபாண்டிய கட்டபொம்மன் பேரிலும் வீர ஜக்கம்மா தேவியினுடைய பேரிலும் தரித்துக் கொள்வோம், அணிந்து கொள்வோம் என்று உங்களை வேண்டி அன்போடு கேட்ட உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.